வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்களும் நல்ல சோமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் பட்டர் ஐசிங் தான் செய்ய போகிறேன். இந்த ஐசிங் கேக்குக்கு பாவிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக செய்யலாம். 4 பொருட்கள் மட்டும்தான் இதுக்கு தேவை. இதில் நான் 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். சோல்டட் பட்டர் இருக்குது. அந்த பட்டர் சோல்டட் இல்லாமலும் போடலாம். சோல்டட் பட்டர்ண்டா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூடவே இருக்கும். இந்த பட்டரை நான் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இதுக்குள்ள போடுறேன். இப்போ இதை நாங்கள் மீடியம் ஸ்பீடில் விட்டு ஒரு 5 நிமிஷம் அடிக்க வேணும். அடித்தா அந்த பட்டர் மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐசிங் சுகர் போட வேணும். இப்போ இதை 5 நிமிஷமாக அடிச்சிட்டுது. பட்டர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வலிச்சு விட்டீங்களாண்டா திரும்ப ஒரு அடிக்க ஈஸியாக இருக்கும். கரையில் ஒட்டி இருக்கிறத வலிச்சு வலிச்சு விட வேணும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதை அடிப்போம். நாங்கள் அடித்தா இன்னும் நல்லா பட்டர் கரைஞ்சிடும். இப்போ பார்க்க தெரியுது அந்த பட்டர் நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இதில் நான் 500 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். இந்த ஐசிங் சுகரை 2 தரம் நல்லா அரிக்க வேணும். ஐசிங் சுகர் சில கட்டிகள் இருக்கும். நாங்கள் அப்படியே போட்டோம்னா அது அடிபடாமல் இருக்கும். பட்டரோடு சேராமல் நாங்கள் நல்லா 2 தரம் அரித்து விட்டோம்னா அப்படியே நல்லா மாதிரி வந்துடும். இப்போ நான் இந்த ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். ஐசிங் சுகர் நாங்கள் போட்டு அடிக்க பறக்கும். அதால் நான் இப்படி ஒரு மூடி இருக்குது இதுக்கு வந்தது. அந்த மூடியை போட்டுட்டு அந்த மூடிக்குள்ளால் சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் நான் போட போகிறேன். நீங்கள் ஐசிங் சுகர் போட்டு அடிக்க கொஞ்சம் குறைச்சி விட்டு அடிக்கணும். ஸ்லோவில் விட்டு அடித்தா தான் அது பறக்காது. இல்லாட்டி எல்லாம் பறந்துடும் ஐசிங் சுகர். இப்போ நான் இந்த ஐசிங் சுகரை இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடிக்க தான் அது பட்டரோடு சேர்ந்து அடிபடும். இப்போ நான் இதில் எல்லா ஐசிங் சுகரையும் போட்டுட்டேன். பட்டரும் ஐசிங் சுகரும் நல்லா அடிபட்டுட்டுது. இப்போ திரும்ப ஒருக்கா கரண்டி வச்சு அந்த ஐசிங்கை வலிச்சு விட வேணும். நல்லா சைட்லையெல்லாம் வலிச்சு விட வேணும். ஒட்டி இருக்குது நிறைய சைட்லையெல்லாம். அப்போ நாங்கள் திரும்ப அடிக்க அது இன்னொருக்கா கிளப்படும். இதில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கிறேன். 30 மில்லிலிட்டர் பால். பச்சை பால் தான், ஒன்றும் சூடாக்க தேவையில்லை. அப்படியே இதை விட்டு நாங்கள் அடித்தா சரி. இந்த ஐசிங்குக்கு பாலை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். பாலையும் விட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அடித்தா காணும். இப்போ நல்லா அடிபட்டுருக்குது பாலையும் விட்ட உடனே. இப்போ இது 3 நிமிஷமாக அடிபட்டுட்டுது. இதில் நான் 10 மில்லிலிட்டர் வெனிலா எடுத்திருக்கிறேன். இல்லாட்டி 2 டீஸ்பூன் வெனிலா. இந்த வெனிலாவையும் இதுக்குள்ளே விட்டு ஒரு 3 நிமிஷம் திரும்ப ஒருக்கா அடித்து விடுவோம். இப்போ இது 3 நிமிஷமாக நல்லா அடிபட்டுட்டுது. எல்லாம் சேர்ந்து நல்லா அடிபட்டு நல்ல சூப்பரான ஐசிங் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் இப்போ நான் ஒயிட் ஐசிங் தான் இதில் வந்திருக்குது. இதுக்கு நீங்கள் வேணுமெண்டா என்ன கலரும் யூஸ் பண்ணலாம். கேக்குக்கு நீங்கள் என்ன கலர் பாவிக்க விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் பாவிக்கலாம். இதில் நான் இப்போ ரோஸ் கலர் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வில்டன் கலர் ஐசிங் கலர்ன்னு சொல்லி இருக்குது.
ஒரு டூத் பிக் எடுத்து ஒரு கொஞ்சம் விட்டால் போதும். இதில் நல்ல ரோஸ் கலர் வரும். நல்ல டார்க்காக வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் கூட விடலாம். இப்போ இந்த ரோஸ் கலரையும் பட்டர் ஐசிங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட வேணும். கலந்து விட்டால் நல்ல கலர் வரும். இப்போ நல்ல கலரான பட்டர் ஐசிங் ரெடி ஆயிட்டது. நீங்களும் இந்த பட்டர் ஐசிங்கை வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.